வணக்கம் நேயர்களே. பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை பயிற்சியானது தனி மனித ஆளுமை திறனை கூட்டக்கூடியதுதான். அதாவது ஒரு தனி மனித வளர்ச்சி தான் சமூக வளர்ச்சி, தனி மனித ஆரோக்கியம்தான் சமூக ஆரோக்கியம். ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் மன வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்துவிட்டால் சமூகம் ஆரோக்கியம் பெற்றுவிடும். அந்த வகையில் தனி மனிதனுக்கு மன வலிமை மிக மிக அவசியம். அந்த மன வலிமை தான் ஆளுமை திறனையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறனையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது. ஆக இந்த மன வலிமைக்கு தற்காப்பு கலை ஒரு சிறந்த பயிற்சி. பல உடற்பயிற்சிகளும் மற்ற பிற கலை இருப்பினும் தற்காப்பு கலை மட்டும்தான் முழுமையாக மன வலிமையை கொடுக்கக்கூடியது. காரணம், அந்த பயிற்சியின் வாயிலாக உங்களை நீங்களே அறியும் பொழுது, எதையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கும் பக்குவம் அடையும் பொழுது மன வலிமை அடையும். அதன் வாயிலாக பயம் அகலும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் துணிவாக அமையும். சரி, பார்க்கிறது புதிய உத்திய என்னவென்றால், தற்காப்பு கலையை பொறுத்தவரை கராத்தே கலையோ கோபுரோவோ சிலம்பமோ இதாக இருப்பினும் அதில் நின்று செய்தல், எகிரி செய்தல், தொகுரி செய்தல் பல உண்டு. அந்த வகையில் இந்த உத்தி என்னவென்றால், திரும்ப சுழற்றி தடுத்தல். அதாவது நீங்கள் பின்பக்கமாக சுழற்றி கொண்டு நகர்ந்து தடுக்கும் முறையை பார்க்கவில்லை. உத்தியை பாருங்கள். நாம் பார்க்க இருப்பது நம்மை நாமே பின்னோக்கி நகர்ந்து சென்று தடுக்கும் முறைகள். அது நாம் பயிற்சி பெறும் அந்த கோபுர கலையில் எய்கோவில் வருகிறது, சாயில் வருகிறது, நன்சுக்கு வருகிறது. நாம் இந்த உத்தியை பார்ப்போம். ஆக இப்போ நிற்கும் பட்சத்தில் அடுத்து நாம் சுரண்டு சென்று தடுக்கிறோம், தடுக்கிறோம், தாக்குகிறோம், தாக்குகிறோம், தடுக்கிறோம். பார்த்தீர்கள், நாம் சுரண்டு சென்று தடுக்கும் புத்தி. அதே போல சாய், இதுதான் சாய் கருவி. இதில் வரும் புத்தி என்னவென்றால், ஆக நாம் சுரண்டு சென்று தடுக்கும் புத்தி. அதே போல நன்சக்கு கலையில் இதை பார்க்கும்பொழுது இந்த உத்தி தடுக்கிறோம். இப்போ நாம் பின்னோக்கி நகர்ந்து சென்று தடுக்கும் புத்தி தான் தாக்குகிறோம். இது போன்ற நீங்கள் பின்னோக்கி செல்லும் பொழுது இதனுடைய தாக்குதலுடைய வேகம் குறையும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும், நீங்கள் அதை மிக தடுக்க முடியும். உத்தியை பாருங்கள். இப்பொழுது நேயர்களே, இதுதான் நாம் கூறப்படும் நன்சக்கு என்ற நூட்டியாக்கு. இது ஆபத்து காலகட்டத்தில் நிச்சயம் காப்பாற்றும், எதிரிகளை தெரிக்க ஓடவிடக்கூடிய ஒரு கருவிதான். இதில் தடுக்குமுறை பல உள்ளது. குறிப்பாக நாம் பார்த்து புதிய பல உண்டு, அப்படி பார்ப்போம். அடுத்த புதிய உத்தியை எதிரி நம்ம மேலே தாக்குதல் கத்திக்கொண்டு தடுக்கிறோம், மாட்டுகிறோம், இழுத்து தாக்கலாம். பார்த்த உத்தியை அதே போல் தடுக்கும் பொழுது தடுத்து உள்ளே சென்று நாம் புரட்டி விடுவோம். அதே போல் தாக்கும் பொழுது தடுத்து தாக்கலாம். அதே போல் தடுக்கும் பொழுது தடுங்கள், அடுத்த கணமே நீங்கள் இதை சுழற்றி நீங்கள் தாக்க முடியும். அதே போல் எதிரி குத்த வரும்பொழுது நீங்கள் தடுக்கலாம், கண்ணை குத்தலாம். அதே போல் தாக்க வரும்பொழுது தடுக்கலாம், சுழற்றி நாம் கையை முறிக்க முடியும். இன்னும் பல பார்த்தோம். என்னவென்றால், இது மேல் தாக்க வரும்பொழுது நீங்கள் சுழண்டு சென்று பின்னோக்கி சென்று தடுக்கும் ஒரு புதிய உத்தியை பாருங்கள். இது உங்களை தாக்க வரும்பொழுது இது போன்ற உள்ள தடுப்பு. நீங்கள் பின்னே சொல்லும்போது எதிரி முன்னரே உங்கள் தடுப்பான். அதாவது தாக்கும்போது நீங்கள் பின்னோக்கி சென்று தடுக்க வேண்டும்.
மறுபடியும் பாருங்கள். நல்லா ஏறி வாங்க. ஏறி மேலே குத்த வரும்பொழுது பின்னுக்கு சென்று தாக்குங்கள். தாக்கலாம், கைகள் எதிரி வீழ்த்தப்படுவான். மேலே மறுபடியும் பாருங்கள். எதிரி உங்களை மேலே குத்த வரும்பொழுது நீங்கள் பின்னோக்கி சுழல வேண்டும். தடுங்கள். அடுத்த தாக்கலாம், காலில் எதிரி வீழ்த்தப்படுவான். ஆக இது புத்தி எளிமைதான், ஆனால் பயிற்சி பெற வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கண்சொக்கு இல்லாவிட்டால் உங்களுக்கு துப்பட்டாவே போதுமானது. இதுக்கு மாற்றாக அந்த கண்சொக்கு மாற்றாக இது போன்று கல்லு கட்டிய துப்பட்டா போதுமானது. மாற்றாக தாக்க வரும்பொழுது பின்னோக்கி சென்று தடுங்கள், தாக்கலாம், கால் பகுதியில் எதிரி வீழ்த்தப்படுவான். மாற்று கல்லு கட்டி ஒரு துப்பட்டா தான். பயிற்சியை பாருங்கள். நினச்சோம் இல்லையா, நம்ம இப்படி தடுக்கலாம், மடங்கு தடுங்க, இப்படி தடுக்கலாம், மடங்கு தடுக்கலாம். இப்போ பல உண்டு தடுக்கும் முறைகளே. இருப்பினும் நாம் என்ன பண்ணோம், நம்ம சுழன்று சென்று தடுக்கிறோம். தாக்க வரும்பொழுது சுழன்று செல்லுங்கள், தடுங்கள், மடிவாங்க. வரும்பொழுது சென்று தள்ளுங்கள், தாக்கம் கீழே. சரியா? சரியா? கமை பேசுவாங்க. ரெடியா? கமை 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 கமை. வேகம் வரணும், நல்லா கீழே உட்காரணும். கொஞ்சம் வேகம் முக்கியம். தாக்கம் காலை. ஆக இதுக்கு மாற்று இது போன்ற ஒரு கல்லு கட்டிய துப்பட்டா தான். ஆக இந்த புத்தி பார்த்தீர்கள். இது போன்ற புத்தி உள்ளது என்று உங்களிடையே ஒரு விழிப்புணர்வுடன் இந்த நிகழ்ச்சியை வாயிலாக நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் நேரடியாக. அப்பொழுதுதான் அதனுடைய உள்நகசம் உங்களை அடையும். ஆக இந்த புத்தி என்னவென்றால், நீங்கள் இது போன்று இருக்கும் பட்சத்தில் உங்களை நீங்களே சுழற்றி கொண்டு தடுக்கும் பொழுது அது தடுப்பாகிவிடும். தாக்கலாம், எதிரியை தாக்க முடியும். மேலே புத்தியை பார்த்தீர்கள். அந்த உங்களிடங்களே சுழன்று திரும்பி சென்று தடுக்கும் முறை சாய் என்ற கைவிலும் செய்கிறோம், எய்க்கிலும் செய்கிறோம், நன்சொக்கிலும் வருகிறது. ஆக இது போன்ற நுணுக்கமானது கராத்தே, கோபுடோ, அக்கிடோ சில மட்டுமின்றி அனைத்து கையிலும் உள்ளது. அதை நீங்கள் தான் தேர்வு செய்து பயிற்சி பெற வேண்டும். ஆபத்துக்கள் நிச்சயம் புத்தி உதவும். ஆனால் தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே. நான் உருவாக்க நினைக்கும் சமுதாயம். தமிழகத்தை பொறுத்தவரையிலே சங்ககாலம், அந்த சங்ககாலம் நமக்கெல்லாம் பொற்காலம். அந்த சங்ககாலத்தின் பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த சமுதாயம் சாதி சமயமற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். ஒற்றுமையுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். பிரிவினையற்ற பிளவுகளற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும்.